கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதரசனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வெங்கடேஷ் என்பவர் திங்கட்கிழமையன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு குறை தீர்க்கும் கூட்டத்தில் மனு கொடுக்க வந்துள்ளார். ஆட்சியர் அலுவலகம் உள்ளே செல்ல ரசீதை வாங்கிய வெங்கடேஷ் மனு கொடுக்காமலேயே வாசல் அருகே வந்ததோடு ஏடிஎம் மையம் அருகே சென்று தான் மறைத்து வந்திருந்த பெட்ரோலை தனது உடலில் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த குருபரப்பள்ளி காவல் நிலைய காவலர் உதயகுமார் என்பவர் ஓடி வந்து தனது தொப்பி மூலம் அணைக்க முயன்றார். ஆனால் அந்த தொப்பியும் தீப்பிடித்து எரிந்தது. பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் பக்கெட்டுகளில் தண்ணீரை பிடித்து உடலில் ஊற்றி தீயை அணைத்தனர். அருகில் வாகனங்கள் இருந்தபோதும் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வெங்கடேசனை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு உடனே அழைத்து செல்லாமல் அங்கிருந்த எஸ்எஸ்ஐ திருப்பதி மற்றும் தலைமையிட குற்றவியல் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் நீ யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர், எதற்காக வந்தாய் என தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தனர். கட்டுப்பாட்டு மட்டும் நியாயத்தை 5,000 10,000 ஃபைன் போயிடுறாங்க சார். இல்லைன்னா பெருங்காச்செடியோட ஊரை விட்டு அவங்க என்ன சொல்றாங்க நிச்சயமாக என்று சார் அவர் தான் கவர்மெண்ட் சார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த போதும் தான் சூளகிரி தாலுகா அலுவலகத்திலும் சூளகிரி காவல் நிலையத்திலும் புகார் அளிக்க சென்றபோது வெளியே போடா என துரத்தியதாகவும் அதேபோல் சேட்டு என்பவர் மிரட்டியதாகவும் கூறி வெங்கடேஷ் புலம்பிக் கொண்டிருக்க அங்கிருந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தையே மறந்து கேள்வி கேட்பதிலேயே குறியாக இருந்தனர். சேட்டு ஒரு 40 ஏக்கர் நிலம் வாங்கிக்கிறாரு. அவர் ஒரே நாளைக்கு வெளியே வந்துடுறேன் சொல்றாங்க. ஐயா அதனால தான் இந்த உதவி எடுத்துறேன். ஐயா ஒன்றும் பண்ண ஆண்டிக்காப்பு 8 வருஷம் ஐயா ஆண்டிக்காப்பு ஐயா 8 வருஷம் வீட்டுல வீட்டு வேலைக்கு போறேன். கலெக்டர் அலுவலகம் என்பதாலும் போலீசார் மற்றும் உயர் அதிகாரிகள் இருந்ததாலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வெங்கடேசனை பொதுமக்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல தயக்கம் காட்டினர். இதற்கிடையில் அங்கிருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸிற்கு அளித்த தகவலின் பேரில் சுமார் 1/2 மணி நேரம் தாமதமாக வந்த ஆம்புலன்ஸ் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வெங்கடேசனை சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். தற்போது 60% தீக்காயங்களுடன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெங்கடேசன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதிக அளவிலான தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் தற்போது எதுவும் சொல்ல முடியாது என மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் மாற்றுத்திறனாளியான வெங்கடேஷ் உயிரை மாய்த்துக் கொள்ள முயல காரணம் என்ன? போலீசார் விசாரித்தபோது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. டிரைவர் வேலை பார்த்து வந்த வெங்கடேஷ் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பக்கவாத நோயால் ஒரு கை மற்றும் ஒரு கால் செயல் இழந்து சிகிச்சை பெற்று வந்தார். இவருக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். வெங்கடேஷிற்கு ஏனுசோனை செல்லும் சாலையில் சொந்தமாக நிலம் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு
வடமாநிலத்தை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வசிக்கும் சேட்டு என்கிற அரவிந்த் பகாடியா என்பவர் வெங்கடேசனின் நிலத்திற்கு அருகில் மற்றொரு நிலத்தை விலைக்கு வாங்கியுள்ளார். நிலத்தை அளவை செய்து கற்களை வைத்து அரவிந்த் பகாடியா பென்சிங் போட்டுள்ளார். அப்போது அங்கு சென்ற வெங்கடேஷ், என்னுடைய நிலத்தையும் சேர்த்து நீங்கள் பென்சிங் போட்டுள்ளீர்கள் என கேட்க, நீங்கள் வேண்டுமானால் உங்களிடம் இருக்கும் பத்திரத்தை வைத்து நிலத்தை அளவீடு செய்து கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நில அளவீடு செய்தபோதும் திருப்தி அடையாத வெங்கடேஷ் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களை வைத்து பேசியபோது ஊர் முக்கியஸ்தர்களான திம்மையா, அவரது மகன் நவீன், சித்தன் ஆகியோர் வெங்கடேசனை அடித்து உதைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் நில அளவீடு செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வெங்கடேஷ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததும், ஆனால் மனு கொடுக்காமல் அங்கேயே உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதும் தெரியவந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருபவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள முயல்வது வாடிக்கையாகி வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க போலீசார் உள்ளே வருபவர்களின் பொருட்களை சோதனை செய்வது, தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் இருப்பது வழக்கம். ஆனால் போலீசாரின் அலட்சியம் காரணமாக இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளதாகவும், உயிருக்கு போராடி கொண்டிருந்த வேளையிலும் வேறொரு வாகனத்தில் அவரை அழைத்துச் செல்லாமல் அங்கேயே அவரிடம் விசாரித்தது கொடுமையின் உச்சம் என பலரும் விமர்சித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா.